சின்னம்மா அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் கட்சியை உருவாக்குனது புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு மட்டும்தான் அதில் முழு கடமை உண்டு. இதே இன்னைக்கு பல துஷ்டர்கள் அவங்கள இதுல இருந்து வெளியேற்றி அழகு பார்த்துருவோம் அந்த கட்சியை நினைக்கிறாங்க. அது துளியும் நடக்காது. இன்னைக்கு அம்மா 26ல் அவங்க யாரை நிர்ணயம் பண்ணி நிப்பாட்டுறாங்களோ அவங்க தான் அந்த தொகுதியில் வின் பண்ண முடியும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது எதிரிகளுக்கு அது நல்லா தெரியும். அதற்கு நாங்கள் சின்னம்மா அவர்கள் என்ன ஆணையிட்டு சொன்னாலும் தமிழகம் முழுக்க எங்களோட விசுவாசிகளை வச்சு அதற்கு நாங்கள் வேலை பார்க்க நாங்கள் அனைவரும் தனியாக இருக்கு அதில் செயல்படுறதுக்கு நாங்கள் சிறப்பாக அதில் நடைமுறை செய்வதற்கு நாங்கள் துணிஞ்சு நிற்கிறோம். அதான் சொல்லியிருக்கோம்ல, துஷ்டர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி இவங்க தான் உருவாக்குனாங்க. அந்த துஷ்டர்களால் அவங்க வெளியேற்றப்பட்டதுனால இன்னைக்கு அவங்க தனிச்சு செயல்படுறதுக்கு தனி மனிதரை ஆளாக்கியிருக்காங்க. அதுல இவங்க தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ன்றதை நாங்க நிர்ணயம் பண்றதுக்காண்டி அவங்களுக்கு உறுதுணையா நாங்க நிக்கிறோம். புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் யாரை காட்டுறாங்களோ அவங்க தான் முழுமையா முதல்வரை வர முடியும். 2026லையும் சரி, அடுத்து நடக்கக்கூடிய எலெக்ஷன்லையும் சரி. அதுக்காண்டி எந்த எல்லைக்கும் போய் நாங்க வேலை செய்யறதுக்கு தயாரா இருக்கோம்.